ஆண்டவரும் அருமரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்குள்ளேயே ஒரு கேள்விகள் வருகிறது. என்ன கேள்வி வருதுன்னா, என் கூட படித்தவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் நல்லா படித்தேன், கஷ்டப்பட்டு படித்தேன், ஆனால் நான் தான் இன்றைக்கி சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதபடிக்கு ஏதோ வேலை செய்கிறேன், ஏதோ சாப்பிடுகிறேன், ஏதோ என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்க. மற்றவர்களை என்ன பார்க்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் நல்ல பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல பேக்ரவுண்டு இருக்குது, எனக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. அவர்களுக்கெல்லாம் நல்லா படிக்கலைனாலும் அவர்கள் பெற்றோர்கள் இன்றைக்கு நல்ல இடத்துல அவர்களுக்கு திருமணம் முடித்து நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு நன்றாக வைத்திருக்கிறார்கள். நான் தான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே எனக்கு தான் சரியான பேக்ரவுண்டு இல்லையே, படித்த பெற்றோர்கள் இல்லையே, வழிகாட்டுகிறதுக்கு யாருமே இல்லையே, ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி இதை நினச்சி நித்தமும் உங்களுக்குள்ளே செத்து கொண்டு காணப்படுகிறீர்களா? நித்தமும் உங்களுக்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்கு பேக்ரவுண்ட் நான் தான் என்பதை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு தாயும் அவர்தான், நமக்கு தகப்பனும் அவர்தான், நமக்கு நண்பரும் அவர்தான், நமக்கு எல்லாமே அவர்தான். ஏன்னா கர்த்தரை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா போதும், உயர்வும் தாழ்வும் அவர் கையில் தான் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தரால் தான் என்ன செய்ய முடியும், ஆகும் என்பதை விளங்கி கொள்ளணும். அந்த வார்த்தையை பாருங்க, எவரையும் பாருங்க. ஒரு மனுஷன் கழுதையை தேடி போனான், கழுதை கிடைக்குமா? ஐயோ, என் தகப்பனுடைய கழுதை காணாமல் போயிட்டு கழுதையை தேடி போனால் சாமுவேல் என்கிறதான தேவ மனுஷனை அறிந்து கொள்கிறான். இவன்கிட்ட போனால் என் கழுதையை குறித்து சொல்வார் என்று சொல்லி அந்த தேவ மனிதரை நாடு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். ஆனால் தேவ மனிதன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, சகல இஸ்ரவேல் தேசமும் அவள் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவா என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தை வரும் பொழுது, நானா ராஜாவாக போகிறேன், எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு என்ன பின்னணியம் இருக்கிறது, எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்றால் 1 சாமுவேல் 9:21 இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிறிதான கோத்திரம் பென்யமீன் கோத்திரம் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்தின் குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் மிகவும் அற்பமானது அல்லவா என்று சொல்லி தன் நிலைமையே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 12 கோத்திரம், 12 கோத்திரத்திலேயே கடைசி கோத்திரம் பென்யமீன் கோத்திரம், பென்யமீன் கோத்திரத்திலேயே சொல்கிற அளவுக்கு என் குடும்பம் கிடையாது, அற்பமான குடும்பம் என்று சொல்லுகிறார். இதே போல தான் நாங்கள் சொல்கிற அளவுக்கு எங்கள் ஊர்லாம் ஒரு பெரிய ஊர் கிடையாது, ஒரு அற்பமான ஊர் தான் எங்கள் ஊர்லேயே எங்கள் குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம். யாரும் என்ன செய்ய மாட்டார்கள் என்றால், இந்த குடும்பமா என்று சொல்கிற அளவுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லி உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா, உதவக்கரை என்று நினைக்கிறார்களா, இவர்களா என்ன அப்படி சொல்லி நினைக்கிறார்களா? அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் என் ஆண்டவர் அவர்களை தான் உயர்த்தி அழகு பார்க்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பேதையையும் பைத்தியக்காரனையும் என்ன செய்கிறவர், தெரிந்து கொள்கிறவர். உள்ளவைகளை அவமாக்கும்படி இந்த உலகத்தில் பலவீனரையும் பைத்தியர்களையும் தெரிந்து கொண்டுதான் அவருக்காக சேவை செய்ய கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ இந்நாள் வரைக்கும் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு எந்த பின்னணியும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நீ புலம்பியிருக்கலாம், நீ கண்ணீர் வடித்திருக்கலாம், நீ கவலைப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு இயேசுவை மட்டும் பிடித்துக்கொள். உன்னை உயர்த்த அவர் போதுமானவர், உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர், அவர் உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவர். அவரை தஞ்சமென்று, அவரை ஆண்டவர் என்று, அவரை என் உலகத்தில் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இரு. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.